பிரதர்ஸ் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்றைக்கி ரோப்பியரை வைஸ்டன் அப்படி சொல்லிட்டு ஒரு கேம் தான் இன்றைக்கி ப்ளே பண்ணது. ஒரு கேம் ப்ளே தான். இந்த கேம் ப்ளே நான் பண்ணுறதுக்கு இது ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் விளாடலாம். அது ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். பேரும் திருப்பி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரோப்பியரை வைஸ்டன் காய்ஸ். நேற்று போட்ட வீடியோவுக்கு 9 வியூவர்ஸ் தான் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கள். எங்களெல்லாம் நிறைய பேர் ஒரு மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கெல்லாம் அவார்ட் வாங்கி காமிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசுனாங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். அதாவது என் தம்பி ஆனுவல் லீவுனால தூங்கிட்டே இருக்கான். நேற்று கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சுனால வீடியோ போட முடியுது. எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்குது. நேற்று போட்ட வீடியோவுக்கு யாருமே சரியாக வியூவர்ஸே வரல காய்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க முடியும்னா, இந்த ரோப்பியர் வைஸ்டன் ஷாப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது நிறைய நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறேன். நாங்கள் ஷாப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் என்னதுன்னா, இது எப்படி விளாட சொல்லிக்கிறேன். அதாவது இது என்னோடய பவர்ஸு, இது என்னோடய மெடிக்கல் கிட்டு. நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா இது பைக் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ நான் ரொம்ப அதிகமான காசு வச்சுருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே ரொம்ப இது மாதிரி கம்மியாக தான் இருக்குது. நிறையா வாங்கிட்டேன், எக்கச்சக்கமாக வாங்கிட்டேன். ஏற்கனவே பைலிங்கில் தான் இருக்குது. சரி, இந்த கிரானைட்டை பார்ப்போம். இந்த கிரானைட்லாம் ரொம்ப இது 50 பீசஸ் வாங்க முடியாது, அதுக்கு மேலே வாங்க முடியாது. இது கூலிங் பண்ணுற இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். கொஞ்சம் காசு கம்மி பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வாங்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய பாம்பு வாங்கிக்கலாம். நான் இது மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன். இது வச்சுக்கலாம். இது வச்சுக்கலாமா? இது வச்சுப்போம். இந்த கிரானைட் வச்சுக்கிட்டு இது ஹெல்த்து. இந்த மாதிரி இதில் ஸ்கேட் போர்டு இருக்குது. இந்த ஸ்கேட் போர்டு வாங்கி வச்சுக்கிறேன். இது கை இது ஷாக் அடிக்கிற மாதிரி, இது கண்ணில் லேசர் பீம் வர மாதிரி. இது கொஞ்சம் இது ஹெட்டு மண்டைக்கு ஏதாவது காசை போடுறதுக்கு. ஏன்னா போலீஸில் இந்த கேம் இருக்குது, ஆர்மிலாம் இருக்குது. இண்டியன் பைக் டிரைவிங்கில் எப்படி போலீஸ்லாம் இருக்கிற மாதிரி இதுன்னு போலீஸ் கொடுத்துருக்காங்க. இவன் தலைக்கு இந்த மாதிரி வைக்கலாமா? இது வைப்போம்னு நினைக்கிறேன். இது சூப்பர் ஹீரோஸு. இதெல்லாம் வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுறேன். சரி, அவங்க கேம்குள்ளே போயிட்டாச்சு. கேம்குள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, 100%. இப்போ இதான் கேமு. இதான் அவனோட வீடுன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய கேமில் எத்தனோட வீடு தான் அப்படின்னு கேட்டால் அதுதான். சரி, இந்த கார்லாம் திருடலாம். அதை எப்படின்னா திருட போறியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அது இங்கே போலீஸ் போடுறான் பாருங்கள். இப்போ முன்னாடியே நம்ம திருடிட்டோம்னா இவன் கண்டிப்பாக நம்மளை ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருவான். அதாவது ஏதோ போலீஸ் இருக்காங்களோ சுற்றி முற்றி பார்த்துக்கணும். ஏன்னா இது பைக்கில் போகிறவங்க கூட கையில் கன்று வச்சுருக்கானுங்க. இதை வைஸ்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ போலீஸ்கார் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ரோப்பியர் வைஸ்டனுக்கு கண்டிப்பாக ரோப் இருக்கணும்ல. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங்குக்கும் போட்டு தாவ முடியும். ஓகே, ஒரு நிமிஷம். இதுதான் நம்மளோட கேமோட அப்டேட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு போலீஸ்கார் போதா இங்கே வருங்க. இப்போ மட்டும் இங்கே பாருங்க, இது இருக்குல்ல, இங்கே பாருங்க. அதான் ஒரு நிமிஷம். இப்போ இங்கே பாருங்க, இந்த லேடி இருக்குல்ல, இங்கே பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னொரு இது எலும்பு கூட ஆகிடும். குறி மிஸ் ஆகிடுச்சு காய்ஸ். போலீஸாரை இவங்ககிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், விழுந்துட்டு கீழே இப்படி வச்சோம்னா பாருங்கள் எலும்பு கூட ஆகிட்டான். இவங்ககிட்ட இருந்து நம்ம ஸ்டார் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அதாவது என்னன்னா, இதில் ஆர்மியில் போய்ட்டு நம்ம அதாவது ஹெலிகாப்டர் எடுக்க போகிறோம். ஆர்மி ஹெலிகாப்டரு அங்கேருந்து எடுத்து என்ன ஆகுங்க பாருங்கள். இதில் டேஞ்சர் ஜோன், எங்களுக்கு போலீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. இது ஆர்மி எப்போவுமே டேஞ்சராக தான் இருக்கும். மேப்பு சிட்டி மேப்பு தான், நல்லா பார்த்துக்கோங்க. இதான் சிட்டி மேப்பு. இது வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு. இது ஸ்பின் பண்ணோம்னா இது பாருங்கள், ரியல் கேங்ஸ்டார் க்ரைம்.
இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இது நிறைய வரும். ஓகே, இது ஸ்பின் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வருது, ட்ரை வார் லக்கு, நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எனர்ஜி கொடுக்குறது. அதான் இந்த பைக் வந்துருக்கலாம், அது நம்ம சொந்த பைக்காக கூட வச்சுக்கலாம். அதான் சரி, இந்த ஆர்மி மேப் போட்டுட்டேன், செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அங்கே மேலே ஏறலாம். ஏறிட்டு இதான் அங்கே தெரியுது இந்த ஆர்மி பில்டிங், அது மேலே ஏறிடலாம். அவ்வளோதைக்கு பாருங்க, ஆர்மிஸ் வராங்க, பீப்பிள் டக்கு டக்குன்னு போயிடணும். ஐயோ, என்ன சார் இப்படி பண்ணிட்டோம், போச்சு 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 போச்சு, டக்கு டக்குன்னு ஓடிடலாம். இல்லை கூட இது வந்து காரில் ஏறிட்டோம்னா கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கூட இதில் வந்து இது சர்வீஸ் கொடுத்துக்கலாம். திருப்பி இது எனர்ஜி 56 வச்சுருக்கேன், இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ரா ஏறும். அது இப்போ வேறு ஒர்க் ஆகாது. இது வந்து வாங்க மெடிக்கல் கிட்ட இது எப்போ எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். அதை ரோப்பை போட்டு இப்படி எடுக்கணும்னா இதுதான் இந்த சைடு ஒரு வழி இருக்கும், அப்படி வரணும். அதனால இப்படி வச்சிட்டேனே, குதிச்சிட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எம்மா இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் பரவாயில்ல, டைடுன்னு வரக்கூடாது. ஹெலிகாப்டர் வேறு கவுந்து கிடக்குதே, என்ன பண்ணுறது. ஐயோ, இந்த ஏர்போர்ட் ஸ்கேட்டிங் போர்டு வேறு எடுத்துட்டேன் காய்ஸ், வச்சிடலாம். வச்சுட்டு ஐயோ, இவங்களாம் பாம்பெல்லாம் தூக்கி போடுவாங்க, இவங்க மேலே நான் பாம்பு தூக்கி போட போகிறேன். எவன் மேலே புழுப்பதுன்னு தெரில, வெடிச்சிட்டு தான் தெரியலையே, பாம்பு வேஸ்ட்டு, வெடிச்சிச்சு எங்கேயோ போய்ட்டு வெடிக்குதே. பரவாயில்ல, நம்ம இங்கே போயிடலாம், முடிஞ்சிருச்சு. இருங்க, அங்கே ஸ்டார் இருக்காது, அப்படின்னு கலெக்ட் பண்ண தேவையில்ல. இப்போ இதுக்கு மேலே பாம்பு தூக்கி போட்டால் எனக்கு சரியாக கூலி வைக்க தெரில, பாயிண்ட் வைக்க தெரில. இதில் ஃபோன் கால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்களா, அதுவும் இல்லை. இப்படி இருக்குது இந்த கேமு. இருந்தாலும் ஒரு க்ரைம் கேம் மாதிரி தான் இதுவும். ஓகே, நீங்கள் இது இந்தியன் பைக் டிரைவிங் மாதிரி மித்தெல்லாம் சொல்லியிருந்தோம். நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு தோணுது எனக்கு. ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். சரி, இப்போ ஓகே. இப்போ நம்ம இந்த போலீஸ் ஜோனில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். டக்குனு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு பேக் சைடு தான் நம்ம இறங்கணும். அது கரெக்டாக பாயிண்ட் வச்சு சென்ட்ரல் எப்பவுமே இது பாயிண்ட் இருக்கும். அப்பாடா வந்துட்டேன். திருப்பி புதுசாக ஒரு ஏரோப்ளைன் இருக்குது. அப்பாடா இருக்கிறோம், எவன் சொன்ன. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம், வேண்டாம். இப்போ எவன் கணக்கு நம்ம தெரியல, இப்படி இருக்கோம்ல, இப்போ தெரியும். ஐயோ, போயிடு. இது வேறு டேக் ஆஃப் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஐயோ, இது வேறு ஓப்பன் சிம்பிள். ஓகே, மேலே போ. ஓகே, எப்படியோ வந்தாச்சு. ஐயோ, இன்னைக்கு எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் காய்ஸ். நீங்களாம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் நான் பார்த்து உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இப்படி தான் நான் உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் இல்லை, அதாவது வந்து மற்ற யூடியூபர்ஸோட கம்பேர் அதெல்லாம் இவ்வளோ இருக்குமே, நம்ம ஏன் முன்னேறி வர மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். மிஸ்ஸஸ் அபி டைம்ஸ் அவங்களாம், அவங்க சேனல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில எனக்கு. அதனால் அவங்களும் ஒரு முன்னேற்றத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி நானும் வருவேன், எனக்கு வரணும். ஓகே, அப்புறம் போயிட்டே இருக்கோம். சிக்னல் அடிச்சிட்டேன். இப்போ எவனாவது சிக்னலை ஃபாலோ பண்ண முடியாது. வேறு இந்த ரோபோட் வந்துருச்சு. இந்த ரோபோட்டை இன்றைக்கி சுட போகிறேன். இது வேறு சரியாக ஏன் பண்ண முடியல, இடிச்சிருவோம். அது பாட்டு நம்ம பார்த்து பயந்து ஓடுது. அது இடித்து தாக்கிட்டு நம்ம கீழே போட்டுட்டு அது நான் இன்றைக்கி போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு காமெடி விஷயத்தை காமிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போகணுன்னா எல்லா போலீஸ்காரரும் தண்ணிக்குள்ளே முழுங்கும். பாட்டுங்க, இவர் வரான் பாருங்க, ஒருத்தன் தான், அவ்வளோதான், அவன் ஸ்டார்லாம் கலெக்ட் ஆகிடும்.
ஓகே, இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிகப்பெரிய க்ரைம் பண்ண போகிறோம். அதாவது கேமில் நிறைய இது வருது. நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி போட்டு தாக்கலாம். செம்மையாக இது. ஓகே, இங்கே ஒரு அப்பாவி குழந்தை இருக்குது. ஐயோ, அங்கே ஒரு அப்பாத்தி குழம்பு போயிட்டுருக்கு. இது நம்ம போட்டு தள்ளிடலாம். ஓ ஆனது போ. இப்போ பாருங்கள், செம்மையான அடி. இந்த மாதிரி க்ரைம் கேம்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். இதே நம்ம ஹெலிகாப்டருக்கு போட்டு இன்னொரு ஹெலிகாப்டர் வருது பாருங்கள். இதுவும் போட்டு தெரியாச்சு. சத்தியமாக சொல்கிறேன், ஆனால் இந்த கேமும் ஒரு நல்ல கேம் தான். என் மேலே நான் சுட்டுக்கிட்டேன். அப்போது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இந்த கேமில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் தரமாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த கேம் வந்து பாருங்கள், டேங்க் இருந்துருச்சு. இதை போட்டு தள்ளுறது 3 வாட்டி இது சுடணும். இதை 2வது வாட்டி சுடணுமே. இன்னும் 1 டைமா சொன்னல 3 டைம்ஸு. அவ்வளோதான், போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ, போட்டு தள்ளிட்டாங்களே. நம்ம டக்குனு இந்த ஹெலிகாப்டர் வச்சுட்டு போயிடும். நம்மளுக்கு ஆபத்து. போட் எடுத்து வேறு ஒரு ஊருக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற ஆரம்பி நம்ம சீண்டு போவாங்க. ஏன்னா இந்த பில்டிங்கில் அந்த ஹெச்னு போட்டிருக்க இடத்துல ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணிட்டு அந்த சரி பின்னாடி இந்த பில்டிங் பின்னாடி வந்து ஒரு போட்டு இருக்குது. அந்த போட்டை எடுத்துக்கிட்டு போலாவது ஊருக்கு. ஐயோ, அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். என்ன பண்ணுறது, இது ஜோன் போகாது போல் இருக்குது. இருங்க, இதை வந்து இப்போ கொஞ்சம் காலம் முடிச்சுருவோம். செம்ம கேங்ஸ்டரான கேம் இது. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ், நாங்கள் 1K ரீச் பண்ணுறதுக்கு வெறும் 1K தாங்க காய்ஸ் கேட்குறோம். இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தானே இருக்குது. 1,00,000 ஃபேமிலி கொண்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு இந்த ஜெனி கேமிங், உங்களுக்கு ஜெனி கேமிங் தெரியுமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜெனி கேமிங் அவங்களோட பிக் ஃபேன்னா அது கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா அவங்களோட பிக் ஃபேனு நான் தான். நான் ஒரு அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோ கேட்டிருக்கால, எனக்காக போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட ஏதாவது வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நானும் உங்களுக்கு போடுவேன். ஏன் இப்படி ஒரு மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு இது பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். ப்ளீஸ் காய்ஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன். வெறும் 19 சப்ஸ்கிரைபர் தான் இது பண்ணுவோம். கொரோனா டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ போட்டது. அப்போ இந்த சேனல் ஆசாசியாக ஸ்டார்ட் பண்ண நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது காய்ஸ், நீங்களும் பிரதர்ஸ் கேமிங் தமிழ்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். தம்பி தூங்கிட்டே தான் இருக்கான். என்ன பண்ணுறது, அவன் தூங்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது தெரில. அவனை எழுப்பினா கூட கற்றுவான். ஓகே, ப்ளீஸ் காய்ஸ், உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் உங்கள் கமெண்ட்டை படிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆசையாக இருக்கிறேன். இதுக்காக நான் வந்து இந்த ஒரு வீடியோ உடனும் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 1.50 GB நெட்டையும் நான் வந்து ஃபுல்லாக கொடுத்து தான் இந்த வீடியோவை எடுக்கிறேனே. அப்படி எடுத்து நான் வந்து இந்த நாள் ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டே நெட் இல்லாமல் இருந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வைஃபை பாக்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் நாள் ஆர்டர் பண்ணுவாங்க. அது ஆர்டர் பண்ணிட்ட பிரச்சனை இல்லை. 1.50 GB வந்து உங்களுக்கு வீடியோக்காக எடுத்து போட்டு அது நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டிவி பார்க்குறேன். டிவி பார்த்தா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. அதாவது ஃபோனு நெட்டு பார்க்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு வீடியோக்காக நான் ஒரு மொத்த நெட்டு இது பண்ணுறேன். அதனால் நான் இப்படி உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பேசிட்டு கேப்பில் நான் வர ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போட்டு வேறு கவுந்துருச்சு. ப்ளீஸ் காய்ஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது காய்ஸ். ஓகே,
சரி இப்போ நம்ம போயிட்டுருக்க பிரிட்ஜை தாண்டி ஒரு பிரிட்ஜ் வர அது பக்கத்தில் தான் ஊர். நம்ம கார் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த போலீஸ் திருப்பி தரத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த காரை திருடவும் முடியாது. அது வந்து சும்மா நிற்க ஒரு இடத்துல அதுதான் எடுக்க முடியும். அது எடுத்தால் எதுவும் ஆகாது. இந்த கேம் எவ்வளோ பேருக்கு தெரியும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். இது வந்து ஒரு மியூசிக் எலக்ட்ரோ ஊர் பக்கத்தில் சாப்பியா அவசித்திடுவோம். நான் ஃபோனை போட்டாச்சு. ஆனால் செம்மையாக இருக்குது. என்னோடய மைக்கில் ஒன்றும் இல்லை என்கிட்ட. தானே நம்ம ஒரு போன வீடு ஒரு ஐஃபோன் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஐஃபோன் வந்து எடுத்து போட்டிருக்கோம்ல. ஆமாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாது. அது அந்த ஐஃபோனை வந்து இப்போ அந்த ஐஃபோன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு பாருங்கள். இருந்தாலும் பிரதர்ஸ் கேமிங் தமிழுக்காக கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். வச்சுக்கிட்ட போடுச்சு. ஜாம்பிஸ்லாம் வச்சுருக்காங்க. அது ஹெல்பிங் ஜாம்பிஸ் இதெல்லாம் வருமானு தெரியலையே. டக்கு ஏறிடுவோம். கட் பண்ணிடலாம். ஓகே வச்சுட்டு இப்போ போயிட்டே இருக்கிறோம். இது வந்து இனிமேல் வந்து நிறைய இந்த கேமில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பண்ணி போடுறேன். இது மாதிரி சைக்கிள் நிற்குது பாருங்கள், சைக்கிள். ஆனால் இதுக்கு மட்டும் நல்லா எடுத்துகிட்டு போனேன். எனக்கு கண்டிப்பாக போலீஸ் இருக்காது. பாடா வெறிச்சு தாக்கிட்டேன். ஆனால் இது வைப்ரேஷன் ரொம்ப தூரம் வருது. பாருங்க. ஹலோ சொல்லுங்க. இல்லை வேணாம், கேன்சல் பண்ணுறேன். பாருங்க கைஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த டேங்கரோட இங்கே பாருங்க மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க பகுதி பாருங்களேன். மறுபடியும் இழுத்து ஒரு மாறி ஆச்சுல. இதையும் வச்சுக்கலாம். அதில் வந்து இண்டியன் பைக் டிரைவிங் 3Dயில் வந்து அதில் வந்து அதுலேயும் வந்து இது இருக்குது ஆர்மி டேங்க்கு. அதோட சீட் கோட் வந்து என்னன்னா 4040 போட்டிங்கன்னா வரும். இது எந்த கேமில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை. இதெல்லாம் இருக்குது. பாதி இது மாதிரி காப்பி பண்ணுறது எனக்கு தெரியுது. ஓகே செம்மையான கேமு. இல்லை த்ரில்லிங்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ இன்னொரு இடத்துக்கு நான் உங்களுக்குள்ள கூட்டி போகிறேன், வாங்க போகலாம். அதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். அது இன்னொரு இடம்னா அது ஒரு இடம் தான் கூட்டி போகலான்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப தூரம். அதுக்கு நம்ம வந்து சப்வே யூஸ் பண்ணிக்கலாம். சப்வே யூஸ் பண்ணிக்கலாம். போயிடலாம். அங்கே ஒரு சப்வே இருக்குது. ஈச் ஊருக்கும் ஒரு சப்வே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு த்ரில்லிங் கேம் தான். இந்த சொல்லி ஆகிட்டேன்னா வாங்க போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டியன் பைக் டிரைவிங் யூஸ் பண்ணி அதோட கண்ட்ரோல்ஸாகவே வருது எனக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இது போட்டு ஸ்டேஷன்
ஓகே இந்த பில்டிங்குள்ளே போயிடலாம் வாங்க. இது பாருங்க, இந்த இடத்துல தான் ஓடுற சிம்பிள் இருக்கும், இன்டென் பைக் டிரைவிங் அதே மாதிரி வருது. இதான் இங்கே இந்த சைடு தான் ஓடுற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க, அந்த ஒரு டோர் மாதிரி இருக்குல்ல. ஓகே முடிஞ்சிருச்சு, வாங்க போகலாம். ஓகே இது வந்து இருந்தால் ரோபோட் பாஸ். இப்போ ரோபோட் பாஸ்ன்னு போட்டிருக்கா. இது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு வாங்க ஜாம்பிஸ் வேவ். ஓகே நம்ம கொஞ்சம் எனர்ஜி எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு, ரெடி. இந்த மாதிரி எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேவ் போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அடிக்கலாம். இது செம்மையாக இருக்கானா இவருங்க எலும்பு கூட ஆகுறாங்க. எப்படி இதெல்லாம் செம்ம கேங்ஸ்டரான கேம் இது. எல்லா சர்வீஸும் ஒட்டுக்கா போட்டு அது மேலே பாம்பு தூக்கி போட்டுடலாம். பாடா அவ்வளோதான். இன்னும் 2 சர்வீஸ் தான் மேலே இருக்குது. பாடா அடிச்சாச்சு. இதுவும் அடிக்கலாம். போட்டாச்சு. இன்னும் ஒரு ஜாம்பிஸ் 2 வரும். இதை பாருங்க வந்துருச்சு. இந்த ட்ரெயின்குள்ளே இருந்தால் வருது. அந்த ட்ரெயின்குள்ளே போக முடியுமான்னு போக முடியாது. இப்போ இது பாம்பு வெடிக்கிற ஒரு பெருசாக குண்டான ஜாம்பிஸ் வரும். அது நம்ம வந்து அது வந்து நம்ம இது மாதிரி ஷூட் பண்ணோம்னா அது வந்து அது மேலே இருந்து பாம்பு வந்து வெடிக்கும் வெளியில். அது நம்ம மேலே தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த குண்டு ஜாம்பி ஒன்று சூடுறேன். இப்போ குண்டாக இருக்குல்ல, இது பாருங்க மேலே பாருங்க இப்படி இருக்குதா. ஒரு மாதிரி ஆகும். நம்ம மேலே பாதிக்கக்கூடாது அப்படி சொன்னால். பாருங்க இந்த மாதிரி இந்த ஜாம்பிஸ் வந்து மேலே கக்குது. இது வந்து க்ரீனு. இது வந்து வருது. இதை நம்ம பண்ணிடலாம். ஓகே செம்மையாக இருக்குது. ஐயோ நம்ம மேலே வந்துருச்சு. ரொம்ப போடு. ஐயம்மா ஏமால கட்டிடுச்சு. டக்குன்னு ஓடுது. இந்த வேவை முடிச்சு டக்குன்னு வெளியே வர முடியாது. ஆனால் நம்ம வின்னர்னு கூட காமிக்காது. இது என்ன தெரியல இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து நியூ அப்டேட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஊருக்கு இன்னும் ஒரு ஊருக்கு ட்ரெயினில் கொண்டு வர போகிறாங்கன்னா அதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பமே ஓகே பாய்சன் பாய்சன் வந்துருச்சு. இது பாய்சன் தான். 5 ஜாம்பிஸ் இருக்குது. மேலே பிடிச்சி வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே வச்சிடலாம். இது பாருங்க வச்சு மாதிரி எலும்பு கூட கேக்கி விடலாம். இது பாருங்க இதான் ரொம்ப ஆட்டப்பட்டுருக்கு முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த கலர் ஜாம்பி தான். அப்பா முடிஞ்சிச்சு. ஒப்பாடா இன்னும் ஓடு. ஒப்பாடா இவன் கூட ஃபைட் போடுது. இது வந்து கட்சீனு தான் ஃபைட். ஜாம்பிஸு இது ரொம்ப பெரியவன். இவக்கிட்ட சண்டை போடுறது தான் இது லாஸ்ட்டு. இது ஜாம்பி வேவ்ஸில் ரொம்ப பெருசு. ஐயோ இதே மாதிரி குரூப்புக்கு இன்னொருத்த வேறு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இது கட்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பீஜியமாகவே இருக்குது. இவன் மேலே பாம்பு தூக்கி போட்டது இவனுக்கு எதாவது ஆகுது. இவனோட ஹெல்த் மேலே இருக்கு பாருங்க. ஐயோ ஒருத்தராக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க காய்ஸ். இவ்வளோ தூரத்தில் டாக் பண்ணலாம்.
இவனுங்க ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். இவன் மேலே பாம்பு வேறு வெடிக்குமே. வெடிச்சிச்சா? வெடிச்சிச்சு. இவன் மேலே அடித்தானு எப்படி வெடிக்கும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். எப்படிலாம் கத்தி தூக்கிட்டுலாம் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அவன் கையில் கத்தி இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானவன். மிஸ்டர் இப்போ சுற்றி வந்துருச்சு. மிஸ்டர் மீட்டோட ரொம்ப மோசமாக இருப்பான் போல இருக்குது. சரி வாங்க போகலாம். இவகிட்ட நான் கடைசியில் அடிவாகவே இல்லை. இவன் வரும்போது இவன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். சரி இவன் இங்கே லாஸ்ட் நம்ம இருப்போம், அவன் அங்கே இருப்பான். ஓடிக்கிட்டே வரும்போது அவன் மேலே தூக்கி போட்டுட்டோம்னா ஐயோ ரெட் ஜோன். இப்போ பிளாஸ்ட் பண்ணிக்கிறான் நம்மள. இதுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நம்ம பிளாஸ்ட் ஆகிடுவோம். தான் பின்னாடி இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயோ லாஸ்ட்டாக இருக்கும்போது ரொம்ப தொலை பண்ணுறான். பக்கத்தில் இந்த சொல்லி சரியான வலிக்குதே. இது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இவங்க கூட ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஆகும்? சரி இது கன்ஸ் பார்ட்டு. இது கன்ஸு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். என் கன் கலெக்ஷனில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ அந்த காமிக்கிறேன் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. அந்த கன் கலெக்ஷனை வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த மாதிரி இது இவனை மட்டும் முடிச்சிட்டோம்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். எக்ஸிட் கொடுத்து வெளியே வரத்துக்குள்ளே ஐயோ வந்துட்டா. இந்த சுற்றியில் அடிக்கிற வைப்ரேஷன் கிட்டத்தட்ட 10 ஊர் கிட்ட போகுது. அடிச்சுக்கிட்டே இருக்கான், வலிக்குது. நமக்கு அதே முடிச்சிருவான் போலக்கு லாஸ்ட்டில். தாண்டவையாயம் வந்துக்கிட்டே இருக்கான். இது வேறு வால் மேலே மாட்டேங்குது அப்பப்போ. நானும் சேர்ந்து வச்சுட்டேனே. லாஸ்ட்டு கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிருவேன். நீ ஒரே ஒரு அடி தான் அவனால் நடக்க முடியல, தள்ளிக்கிட்டு வரான். அப்பாடா இவங்கிட்ட இருந்து பாருங்க எவ்வளோ மணிஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்பா ஸ்டே இவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஓகே முடிச்சாச்சு. சரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டக்குனு வெளியே வந்துடுவோம். இன்னொரு வாட்டி வேறு வருதுன்னு நினைக்கிறேன். ஜாம்பிஸ் வேவ் 9 ஐயோ சரி இதெல்லாம் வேண்டாம். மொத்தம் 60 ஜாம்பி வருது. இதெல்லாம் யாரும் சமாளிப்பாங்க. நான் கேன்சல் கொடுத்துட்டு வெளியே வர போகிறேன். பாஸ் பண்ணி இன்னும் இதுலேருந்து எப்படி வெளியே வரதுக்கு ஒன்றும் முடிச்சா தானே வர முடியுமா? வெளியே வரதுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும், திருப்பி வரணும். வேறு மறந்துட்டு அடிக்கடி இந்த கேம் விளாண்டா தானே எனக்கு ஞாபகம் இருக்கும். சரி முடிச்சிடுவோம். உங்களுக்காகவே பாம்பு பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் காசு கொடுத்து ஜிடிஏ மாதிரிலாம் ஒன்று ஏற்றுறது கிடையாது. சேர்ந்தே வெடிக்கிறாங்க. மூச்சு கொஞ்சம் பாம்பெலாம் எனக்கு வேஸ்ட் ஆகலை. ஏன்னா ஏற்கனவே எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜாம்பிஸ்லாம் வரும்போது டக்குன்னு வெட்டிச்சிருது. இங்கே பாருங்களேன், இந்த குண்டா இருக்கிற ஜாம்பிஸ்ல மட்டும் போட்டு இங்கே பாருங்க பாம்பு வருது. இதே பாருங்க அப்படி பக்கத்தில் வரும்போது இதுவும் பாம்பு ஆகுது. அப்படியே இவன் பக்கத்தில் இருக்கானா அப்படியே இவனுக்கு அது பாம்பு பாஸ் ஆகி இவனும் பாம்பு ஆகுறான். அப்படியே பக்கத்தில் இருக்க அது ஃபுட் செயின் மாதிரி போகுது. செம்மையாக இருக்குது. 60 ஜாம்பி 20 ஆக்கிட்டோம். ஓகே அங்கே ஒருத்தர் இருக்கா, வெடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே இவன் மேலேயும் போட்டுருவோம். போங்க இவன் மேலேயும் போட்டுடலாம். ஒரு எத்தனை பாம்ஸ் வெடி. இப்போ 9 ஜாம்பிஸ் தான். இப்போது இந்த ஜாம்பிஸ்லாம் இன்னும் முடிச்சிட்டோம் கதையை. எனக்கு வேறு ஹெல்த் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்பாடா ரிவால்வ் வாங்கியாச்சு. இந்த கேம் வந்து வெளியே போன ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாகவே இருந்து பேயே இல்லை. அது கேமோட பயம் தான் சொல்லலாம். நம்ப முடியாது. எக்ஸிட் கொடுத்துடலாம். சரி ஓகே முடிஞ்சிருச்சு. நம்ம திருப்பியும் வெளியே வந்துடலாம். எக்ஸிட் டோர் எங்கே இருக்குது?
ஓகே எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.